மீண்டுமாக இந்த 10வது மாதத்திலே 2வது வாரம் கர்த்தருடைய பந்தியை, அவருடைய மரணம், பாடுகள், உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்துகின்ற, நினைவு கூறுகின்ற ஆதரணைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் கிருபையும் சமாதானம் பெருக கடவுதென்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் ஏற்கனவே நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை தியானம் பண்ணி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோமாக. இப்பொழுது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தம்மை பின்பற்றுவர்களுக்கு சொன்ன ஒரு கட்டளையும் வார்த்தையும் நாங்கள் பார்ப்போம். Matthew chapter 5 verse 23 and 24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதாவது எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒற்றுமை அவசியம் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே தெளிவாய் நமக்கு பேசியிருக்கிறார். திருச்சபையிலே பிளவுகள், கசப்புகள், குடும்பங்களிலே பிளவுகள், கசப்புகள், மன்னிக்காத சுபாவங்கள், இப்படிப்பட்டவற்றை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த ஆராதனை அவருக்கு திருப்தி அளிக்காது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஒரே தகப்பன், ஒரே குடும்பம். குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி சகோதரர்கள், பிள்ளைகள் கசப்புகளோடும் கோபத்தோடும் மன்னிக்காத சுபாவத்தோடும் இருப்பதை கண்டால் பரமபிதா சந்தோஷப்பட மாட்டார். அதே சமயம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல எடுக்க தேவையில்லை. நான் சொல்வது போல் எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெற்றுகிறானோ, அதாவது திருவிருந்திலே பங்கு பெற்றுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். பாவம் கூடாததுதான், ஆனால் அந்த பாவங்கள் கர்த்தருடைய சரீரத்தை குற்றப்படுத்தாது. எது கர்த்தருடைய சரீரத்தை குற்றப்படுத்தும் என்று சொன்னால், கர்த்தருடைய சரீரமாகிய சபை, அவருடைய சரீரத்திலே பிளவுகளும் மன்னிக்காத சுபாவங்களும் கோபங்களும் இருக்குமானால் அதுதான் கர்த்தருடைய சரீரத்தை குற்றப்படுத்தும். எனவே அதை அவர் எச்சரித்து நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் நான் கூடி வரும்பொழுது நாம் அமாத்திரமாக செய்யாதபடிக்கு நாம் கிறிஸ்துடைய அவயவமாக இருக்கிறபடியினால் நாம் ஒற்றுமையாக ஒரு மனதோடு கூட இந்த ஆராதனை மேற்கொள்வோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தியானத்தோடு நாம் நன்றி செலுத்துவோம். பிதாவை, இந்த நாளிலும் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி உண்டோன்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே வழி நடத்தி சென்றும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக மக்கள் செய்த பாவங்களை, குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலப்பா ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு, ஒரு பரஸ்பரம் இந்த இடத்திலே இருக்கவும், எல்லாவித தடைச்சூழலும் உடைந்து சகோதர ஒற்றுமையிலே, ஐக்கியத்திலே நாங்கள் இந்த நாளை கட்டப்பட ஊட்டி வளர அருள் செய்வீர்களாக. உடைய வார்த்தைகளுக்கு கிரியை செய்யட்டும். பாடப்போகிற பாடல்கள், துதிப்பாடல்கள் உடைய பிரசன்னம் மூலமாகவும் நாங்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்ந்து கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஆமென். சரி அன்பானவர்களே, வழமை போல நாம் கர்த்தரை துதித்து நாங்கள் பாடுவோமாக. கர்த்தரை நான் பாடுவேன் என்றபடி அந்த பாடலோடு நாம் முதலாவது பாடலை திரும்பவும்.
Hare
அருமையானவர்களே, நாங்கள் பல கஷ்டங்கள் மத்தியிலும் பல இடையூறு மத்தியிலும் நாம் ஆராதனை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த நாளில் கூட இன்னொரு பாடலோடு கூட கர்த்தரை நாம் பாடி கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். எனவே இந்த
எங்கும் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், கொஞ்சம் சவுண்ட வைங்க, எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். எனவே கிறிஸ்துவர்களாகிய நமக்கு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தோல்வி போல நமக்கு தெரியும், ஆனால் சகலம் வெற்றியாக தான் நடக்கும் என்பார். முடிவுதான் முக்கியம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அந்தபடியாக நாங்கள் முடிவைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இப்போ நடக்கிறதையும் நேற்று நடந்ததையும் பார்க்கக்கூடாது. என்னுடைய முடிவு என்ன என்பதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு தைரியம் வரும், உற்சாகம் வரும், கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்தோடு நமக்கு பலம் கிடைக்கும் என்பார். எனவே கிறிஸ்து ஜெயம் பெற்றிருக்கிறார். ஜெய கிறிஸ்து எனக்கு முன்னே போகிறார் என்றபடி ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்னே இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி இன்னுமாய் கர்த்தரை நாங்கள் தூய்ப்போமாக. டி மேஜர். துதிகள் பாடி சோதரிப்பேன்,
கர்த்தரை பாடுவதும் துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நம்முடைய ஆத்மாவுக்கு நமக்கு நல்லது அன்பானவர்களே. அது இன்பமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்பமாக இருப்போமானால், மகிழ்ச்சியாக இருப்போமானால், நிச்சயமாய் நாம் கர்த்தரை பாடி கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே இன்னொரு பாடலோடு இந்த கர்த்தரை பந்தி இருக்கிறபடினால் அது சம்பந்தமான ஒரு பாடலை பாடி நாம் எல்லாருமாய் கர்த்தரை நாங்கள் போற்றுவோம், அவரை துதிப்போம், அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். பாடலை படிப்போமாக.
அப்படியே ஒரு விசை நாம் கர்த்தரை நாம துதிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கிருபையாக எங்களை கூட்டிச் சேர்த்து உடைய இரக்கங்களினாலே முடிசூட்டி எங்களை நடத்துகிற கர்த்தரே, உண்மை நாங்கள் போற்றி துதிக்கிறோம். உங்களை நாங்கள் வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம். சர்வ வல்லவரே, நல்லவரும் கர்த்தரும் மகிமை நிறைந்தவருமாக மன்னிக்கிறவருமாய் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். மனதுருகிற எங்கள் தெய்வமே, எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, அருள்நாதரே, கிருபை நாதரே, பரிசுத்தரே, நாங்கள் உங்களை போற்றுகிறோம். உங்களுடைய பாதத்தை நாங்கள் விழுந்து வணங்குகிறோம். நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் உத்தமர், உன்னதமானவர். இடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. என்னுடைய ஆண்டவரே, நான் உங்களை போற்றி துதிக்கிறோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அருள்நாதரே, கிருபை நாதரே, பரிசுத்தரே, ஆண்டவரே, இந்த நாளில் உண்மை நாங்கள் வணங்கி துதித்து போற்றுகிறோம். மகிமை நிறைந்த ஆண்டவரே, யோகாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, அருள்நாதரே, கிருபை நாதரே, பரிசுத்தரே, நான் உங்களை போற்றி துதித்து வணங்குகிறோம். உங்களை போல தேவர்கள் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. நீர் ஒருவராய் ஆண்டவரை அந்த சராசரங்களில் விரித்து அநேக சிருஷ்டிகளை படைத்து நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கின்ற எங்கள் மகத்துவம் உள்ளவரே, உன்னதமானவரே, நாங்கள் போற்றி துதிக்கிறோம். உண்மை போல தேவர்கள் அப்பா, எங்கள் வாழ்விலே வந்த ஒளி மயமே, வருணோதயமே, எங்கள் வாழ்க்கையிலே வந்த முடிவொளி நட்சத்திரமே, நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆண்டவரே, ரத்தம் போன்ற எங்களுடைய பாவங்களை குணப்படுத்தி சுகப்படுத்தி அன்பான தெய்வமே நான் போற்றி துதிக்கிறோம். எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அருமையானவர், இரக்கமானவர், இன்பமானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு பேசுகின்ற தெய்வம், நீ பேசுகிற கர்த்தர். ஆண்டவரை உங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி. உமது ராஜாதி ராஜாவுக்கு, பரிசுத்தருக்கு, அருள்நாதருக்கு, கிருபை நாதருக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவாதி தேவனே, உமக்கு போற்றுகிறோம். வல்லவரே, நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கிருபையுமாயிருந்து எங்கள் பாவங்களை, குற்றங்களை மன்னிக்கும்படியாய் ஆண்டவரை நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்கள் குற்றங்களை மூடினவரே, ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை போற்றுகிறோம். நீர் கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். அவர் சும்மாய் கிடைத்த விடுதலைக்காக நன்றி கூறுகிறோம். கொடுத்த திருவேத வசனம் வார்த்தைக்காக நன்றி. வார்த்தையினாலே எங்களை ரட்சித்தவரே, வார்த்தை மூடாக எங்களை போஷிக்கிறவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், உன்னதமானவரே, உம்மை போற்றுகிறோம். மகிமையும் கனமும் துதியும் ஞானமும் பெலனும் சோத்திரம் சதா காலமுக்கு உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம். வல்ல பிதாவே.